Hi, welcome to S&S Academy. This is Math Master series and now the Math Master Gautam Raj and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 6.4ல இருக்கிற third sum and இந்த sum ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவலா கஷ்டம் கிடையாது கொஞ்சம் பெருசு ஸோ trigonometryல இருக்கிற sumsலே பெரிய sum எதுன்னு கேட்டா நீங்க இந்த third sum சொல்லலாம் so let's get into it. So question பார்த்தீங்கன்னா if the angle of elevation of a cloud from a point h meters above a lake is theta 1 diagram நான் ஏற்கனவே வரைஞ்சிட்டேன் just to make it easy. So ஒரு லேக் இருக்கு அந்த வந்து ப்ளூ கலர் அதான் லேக் and அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த லேக்ல இருந்து h மீட்டர்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ h மீட்டர்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்கேருந்து ஒரு கிளவுடை பார்க்குறாங்க யாரோ. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து யார் கிளவுடை பார்க்க முடியும்? நம்ம சூப்பர்மேன் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் அவர் இங்கே வச்சிருக்கேன். அவர் ஒரு கிளவுடை பார்க்குறாரு அண்ட் அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து தீட்டா 1 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அவர் பார்க்குற ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் அவர் மேலே பார்க்கறதுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆல்ரைட், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்ன்னு நமக்கு தெரியும், ஏன்னா இது ரெண்டும் சேமாக தான் இருக்கணும். இது எவ்வளோ தெரியாது நமக்கு, அதனால இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவர் அதை மட்டும் பார்க்கல, he is also looking at the reflection of the cloud in the lake. Okay, so அந்த angle of depression வந்து theta 2. Okay, இப்போ நீங்க கேட்கலாம் என்ன ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே இருக்கு சர்ஃபேஸ்ல தான் இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, the reflection is not seen on the surface. அதாவது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குன்னா ஒரு பொருளோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த சர்ஃபேஸ்ல இருக்காது. இந்த பொருளுக்கும் இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே அளவு டிஸ்டன்ஸ் தான் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல இந்த லேக்கோட சர்ஃபேஸ்ல இருந்து இந்த கிளவுட் எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதே அளவு தூரம் தான் இந்த லேக்கோட சர்ஃபேஸ்ல இருந்து அதோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஹெச். கரெக்டா? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் ஹெச். அப்போ இந்த டிஸ்டன்ஸும் எக்ஸ் பிளஸ் ஹெச் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ப்ரூவ் தட் த ஹைட் that the cloud is located from the ground அப்படின்னா இதுதானே எக்ஸ் பிளஸ் ஹெச் தான். நம்ம எவென்ச்சுவலாக கண்டுபிடிக்க வேண்டியதும் எக்ஸ் பிளஸ் ஹெச் தான். ஓகே, ஸோ இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ரொம்ப சிம்பிள் தான். இதில் தீட்டா 1 இருக்கு ஆங்கிள். ஸோ tan தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். இந்த அட்ஜசென்ட் சைடு இன்னும் மார்க் பண்ணல, அதனால சும்மா ஒய்ன்னு வச்சுப்போம், நமக்கு தெரியாது அதோட வேல்யூ. ஸோ தீட்டா 1ஓட ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ், அதோட அட்ஜசென்ட் சைடு வந்து ஒய். ஓகே, இந்த ஒய்ன்றது ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் பை டேன் தீட்டா 1ன்னு நம்ம சொல்லலாம். y is equal to x by tan theta 1. இதுதான் ஈக்குவேஷன் 1. ஓகே, சிமிலர்லி இப்போ ரெண்டாவது ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், ட்ரையாங்கிள் ஏசிடி. இதில் tan theta 2 கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே தான் ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த சைடு, அதாவது தீட்டா 2க்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஹெச்சும் இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் ஹெச்சும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா ஹெச் பிளஸ் x plus h, அதுதான் total length of the side divided by y. So x plus h plus x plus h அப்படின்னா h plus h வந்து 2h. ஸோ அதை எப்படி எழுதலாம்? x plus 2h by y is equal to tan theta 2. y இந்த சைடு போயிடுச்சுன்னா y is equal to x plus 2h by tan theta 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படி சொல்லலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே y தான் இருக்கு. ஸோ we can equate the right hand sides. கரெக்டா? அப்போ from 1 and 2, so from 1 and 2 what we can say is, we can say x by tan theta 1 is equal to x plus 2h by tan theta 2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு தெரியும், again x plus h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ இதை நான் ஒரு பாக்ஸில் எழுதி வச்சிருக்கேன் just so that
இங்கே கீழே எழுதிப்போம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுனால நம்ம எக்ஸை தனியாக எடுக்க முடியுதா பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் பை டேன் தீட்டா 1 is equal to x by tan theta 2 plus 2h by tan theta 2. ஒன்றும் பண்ணல, இங்கே we have just split this into two terms. மேலே இருக்கிறத ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே காமன்ல, அதனால் அதை பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் பை டேன் தீட்டா 1 இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம் எல்லா எக்ஸையும். அப்போ மைனஸ் எக்ஸ் பை டேன் தீட்டா 2 ஆகிடுமா, இஸ் ஈக்குவல் டு 2h by tan theta 2. இங்கே x காமனாக இருக்கிறதுனால x இன்ட்டு இங்கே மிச்சம் வெறும் 1 by tan theta 1 minus 1 by tan theta 2 is equal to 2h by tan theta 2. ஓகே, இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா இந்த மாதிரி கேஸில் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ tan theta 1 into tan theta 2 தான் எல்சிஎம். மேலே 1 இருக்கிறதுனால ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் we get tan theta 2 minus tan theta 1, இதை ப்ராக்கெட் போட்டால் is equal to 2h by tan theta 2. ஸோ ஓகே, இப்போ நமக்கு x மட்டும் தான் வேணும். ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 2h by tan theta 2 இங்கே வச்சுக்கலாம். இது இந்த சைடு போச்சுன்னா டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் ஆகிடும். ஸோ tan theta 1 into tan theta 2 நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் ஆகிடும். இப்போ tan theta 2 minus tan theta, இங்கே tan theta 2 tan theta 2 கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ x is equal to 2h tan theta 1 minus tan theta 2 minus tan theta 1, sorry, by tan theta 2 minus tan theta 1. இப்போ x கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x plus h கண்டுபிடிக்கணும்ல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சைடும் h ஆட் பண்ணுறோம், இந்த சைடும் h ஆட் பண்ணுறோம். அப்போ we get இங்கே h by 1 தானே. ஸோ எல்சிஎம் வந்து tan theta 2 minus tan theta 1. இப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கனால ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிடலாம், 2h tan theta 1 plus இங்கே டினாமினேட்டர் வரணும்னா we have to multiply by tan theta 2 minus tan theta 1. அப்போ நியூமரேட்டர்லையும் we have to multiply by tan theta 2 minus tan theta. அப்போ நமக்கு என்ன வரும், h into tan theta 2 minus tan theta. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இது பைனாமியலாக இருக்கிறதுனால h into tan theta 2 பண்ணும் மைனஸ் h into tan theta 1 வருமா. அப்போ ஆன்சர் எப்படி வரும்னா 2h tan theta 1 ஆல்ரெடி இருந்தது, 2h tan theta 1 அப்படியே எழுதிடலாம், பிளஸ் h tan theta 2 minus h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1. இப்போ வெறும் சப்ட்ராக்ஷன் தான். ஸோ 2h tan theta 1 h tan theta 1 அது ரெண்டும் லைக் டேர்ம்ஸில். ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணால் வெறும் h tan theta 1 plus h tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. இந்த மேலே இருக்க நியூமரேட்டரில் வந்து h காமனாக இருக்குல்ல. ஸோ h காமனாக எடுத்துட்டோம்னா we get tan theta 1 plus tan theta 2. கரெக்டாக ரெண்டுத்துலேயும் h இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துட்டோம், divided by tan theta 2 minus tan theta 1. So h into tan theta 1 plus tan theta 2 by tan theta 2 minus tan theta 1 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, இதோ இங்கே பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, so we have successfully proved it, and happier we can write thus proved. Also a happy face.
ஸோ இந்த சம் தான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் சம் இன் trigonometry உங்கள் சிலபஸில். Now that we have done that, you can feel proud and happy. So that's it for today. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆஸ் ஆல்வேஸ் எனி சஜஷன்ஸ் அபவுட் மை சேனல் அண்ட் மை வீடியோஸ் ஆர் வெல்கம். அதையும் உங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ if you like this video, please like it, share it with your friends, and subscribe it too. So until next time, keep enjoying maths. Take care.